கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கத்தி பட சர்ச்சை, தப்பிச்ச சூர்யா மாட்டிக்கிட்ட விஜய். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிக்கும் கத்தி படத்தை தயாரிக்கும் லைகா மொபைல் நிறுவனம் ரொம்ப பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்கு. இந்த நிறுவனம் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவங்களுக்கு சொந்தமானதுன்ற தகவல் தினம் தினம் புது ஆதாரங்களோட வெளிவந்துட்டு இருக்கு. இப்படி வெளியாகும் செய்திகள்னாலதான் செம டென்ஷன்ல இருக்கும் ஏஆர் முருகதாஸுக்கு நெருக்கடி உருவாகி இருக்கு. இலங்கையோட மருமகன்னு இலங்கை தமிழர்களால கொண்டாடப்பட்ட விஜய் பணத்துக்காக லைகா மொபைல் நிறுவனத்துக்கு கால் ஷீட் கொடுத்தது உலக தமிழர்களை கடும் கோபத்துக்குள்ளாக்கி இருக்கு. கத்தி படம் தொடர்பாகவும் லைகா மொபைல் நிறுவனம் தொடர்பாகவும் ஏற்பட்ட இப்போதைய சர்ச்சைகளை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு ஒரு முன்னணி ஹீரோ, அவரு சூர்யா. லைகால் மொபைல் நிறுவனம் முதல்ல அணுகியதே சூர்யாவை தான். அவர் வாங்கும் சம்பளத்தை விட கூடுதல் சம்பளம் தருவதா ஆசை காட்டி கால் ஷீட் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனத்துக்கும் கால் ஷீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட பின்னணியை விசாரிச்சு அதுக்கப்புறமே முடிவு செய்வாராம் சூர்யா. அதுபடி லைகா மொபைல் பத்தி விசாரிச்சப்போ அந்த நிறுவனம் ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவங்களுக்கு சொந்தமானதுன்ற விவரம் தெரிய வர லைகா நிறுவனத்துக்கு கால் ஷீட் கொடுக்கும் எண்ணத்தை கைவிட்டுட்டாராம். சூர்யா மறுத்தப்புறமே விஜய தேடி போய் புக் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் எண்ணியபடி கத்தி படம் தொடர்பா நடக்கும் பிரச்சனைகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காராம் சூர்யா.